வீடியோ பார்க்குற தம்பி. அப்போ உங்களுக்கு ஊரில் இருக்காங்க, அந்த அக்கா வந்து வெளிநாட்டில் வந்து இருக்காங்க. 6 எப்படியா வருவீங்க? அங்கே தண்ணி பந்தலுக்கிட்டே வரணும். போவோம் அந்த அக்கா கிட்ட வந்து அந்த அக்கா வந்து வரணும். அம்மா அம்மா ஐயா சாக்கொண்டாங்க அது ஆமிக்காமுக்கு பக்கத்து அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது, நான் அனுசியா. ஓகே, இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வளமையை போல் வந்து எங்களுடைய வீட்டு கேட்டுக்குள்ள வந்து நிற்கிறோமே. நான் அப்போ இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் உண்மையிலே வந்து இப்போ ஒரு போன கிழமை வந்து ஒரு வீடியோ ஒன்று பதிவு செஞ்சுருப்போம். இப்படி எங்களுடைய வீட்டை வந்துட்டு அந்த பாம்பு பிரச்சனை, அடுத்த அந்த வேறு அந்த புது விதமான அந்த ஒரு முறையில் வந்துட்டு வித்தியாசமாக வந்து காட்டுக்குள்ளேருந்து வராங்கன்னு சொல்லினேன். அப்போ அதே நேரத்தில் வந்து அப்போ உண்மையிலே வந்துட்டு எங்களோட வீடியோ பார்த்து நேசிக்கும் உள்ளங்கள் வந்துட்டு அதான் வந்து எனக்கு ஆறால் என்னாருன்னு கூட வந்துட்டு அந்த அக்கா வந்துட்டு தெரியாதுன்னு. அப்போ தெரியாத பட்சத்தில் வந்துட்டு இப்போ மாமாக்களினுடைய பிரச்சனை மூட்டம் வந்துட்டு என்ன பிரச்சனை ஏது பயந்தோடு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க வந்துட்டு. அப்போ அந்த ஒரு அக்கா தான் வந்துட்டு அப்போ நேற்று முந்தின தினம் வந்துட்டு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தா, இப்படி உங்களோட வீடியோ பார்க்குற தம்பி, அப்போ உங்களுக்கு வீடு வேணுமென்று சொல்லியிருந்த நீங்கள் வந்து அப்போ அந்த அப்போ நான் சொல்லியிருந்தேன் வந்துட்டு மக்கா இப்படி வீடு ஒன்று வேணும். அப்போ என்ன மாதிரி இருக்குது அந்த கேட்க, நாங்கள் வந்துட்டு இப்படி ஒரு இடம் வந்து வீடு இல்லை, ஆனால் உங்களோட வீடியோ வந்து பார்க்குறேன், நாங்கள் உங்களை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், அப்போ அதனால் வந்துட்டு வீடு ஒன்று இருக்குன்ட்டு சொல்லியிருந்தவங்க வந்து நான் அந்த அக்கா வந்துட்டு. அப்போ உண்மையில் வந்து அந்த அக்காவினுடைய எங்களை நேசிக்க அந்த அக்கா வந்து சொல்லியிருந்த அக்காண்டி வந்துட்டு இன்றைய தினம் வந்து அந்த வீடை வந்து நாங்கள் பார்க்குறக்காண்டி வந்துட்டு போக போகிறோமே. நான் உண்மையில வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க நிற்க வந்துட்டேன்னு சொன்னால் வீடு வந்து அப்படியாச்சும் எங்களுக்கு கிடைச்சிச்சேன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு புண்ணியம் என்று சொல்லலாம். என்ன அம்மாவுக்கு வந்து சந்தோஷம் தான் எனக்கு சொன்னால். ஏன்னா இனி வர காலங்கள் வந்துட்டு தெரியும், மழை காலங்கள், கோடைக்காலம், மழைக்காலம் என்று சொல்லி நிறைய காலங்கள் வரைக்கும் ஒரு ஐட்டங்கள் வந்துட்டு வீட்டு எப்படியாச்சும் வரவினாங்க. சுவாமி நினைக்க வந்துட்டு எங்களை சந்திக்காமல் போக மாட்டோம். ஃப்ரீ ஐட்டம்பான்னு சொன்னால் மெசேஜ் வந்துருமே, சொன்னால் கண்ணு கூட காட்டிடுவேன். அதனால் வந்துட்டு இப்போ அந்த அக்காவுடைய வீட்டை தான் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலில் புதுசாக பார்க்கணும் நீங்கள் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு எங்களுக்கு அது ஒரு வகையில் நீங்கள் தான் ஒரு ஆதரவாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு, இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உண்டு. எங்களை வந்துட்டு கேட்டுருந்தவங்க வந்துட்டு எங்களுடைய பழைய வீடு, எங்களோட பழைய ஏரியாவில் வந்துட்டு எங்களுடைய வீடு வந்துட்டு எந்த சந்தியில் எந்த மெயினில் இருக்கின்ற வந்துட்டு கொஞ்சம் எங்களுக்கு காட்டக்கூடிய வந்து இருந்து சொன்னால் கொஞ்சம் இந்த இடத்த வந்துட்டு இப்போ எங்களால் காட்டக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று இருக்கேன்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய வீடியோ பார்க்குற உறவுகள் வந்துட்டு என்ன கேட்டாலுமே வந்துட்டு அது எங்களால் இயலுமான அளவு கூட வந்துட்டு நாங்கள் அதை வந்துட்டு அப்லோட் பண்ண முடியும். அவங்க என்ன கேட்டாலும் இது செஞ்சாலும் வந்துட்டு எங்களால் கண்டிப்பாக வந்துட்டு அதை செய்ய முடியும்ன்றதை வந்துட்டு நான் இந்த இடத்துல சொல்கிறேன். என்ன வந்துட்டு அவங்க தான் வந்து எங்களுடைய வீடியோ பார்த்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தரவங்க. அவங்களால வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு நாங்கள் ஒரு காலமே வந்துட்டு மறக்க மாட்டோம். எங்களுடைய சகோதரன் போல தான் வந்து பல வரேன். அப்போ அப்படி ஒருத்த நேரங்களோட இந்த அக்கா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த அக்காவுக்குமே வந்துட்டு இந்த இடத்துல வந்து நான் ஒரு ரொம்ப நன்றின்றதை வந்து நாங்கள் சொல்ல கடமைப்படுறேன். அப்போ அந்த அக்காட்ட வந்து அந்த அக்கா இந்த ஊரில் இருக்காங்க, அந்த அக்கா வந்து வெளிநாட்டில் வந்து இருக்காங்க. அப்போ ஊரில் இருக்கவங்களை வந்து கொஞ்சம் கால் பண்ணி கேட்டு போவேன் நம்ம என்ன மாதிரி என்ன விளக்கம்னு சொல்லிட்டு. என்னடா நான் நம்பர் சேவ் பண்ணணும் தெரியலை எனக்கு. சாப்பிட்டுட்டு கதைக்க கூட கலைக்கு ரைட் நம்பர் ரைட் இப்போ ஹோல்ட் பண்ணி பார்ப்போம். அந்த அக்காவுக்கு வந்துட்டா ஃபோனில் சத்தத்தை வாங்க டெக்டர் மாதிரி அக்கா தூக்குறோம் தெரியல. தூக்காடியும் அவங்க சொன்ன இடம் வந்துட்டு எனக்கு ஓரளவு தெரியும். இப்போ அதை குறிச்சுன்னா நாங்கள் போய் பார்த்தோம்னு சொன்னால் இதாக இருக்குது தானே. ஓகே இருக்கு. காசு நான் அப்புறம் நினச்சேன் போல் நான் அடித்து கால் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு சரி ஓகே பிரச்சனை இல்லை நான் இருந்தேன் பார்ப்போம்மா. அம்மா தெரியுமா தண்ணி பந்தல் அடி எங்கே இருக்குது? என்னது எனக்கு வந்து எங்களை ஊருக்கு அங்கே வேற ஒரு ஏரியா தான் வந்துட்டு, ஆனால் தண்ணி பந்தல் அடி சொன்னால் எனக்கு எங்கே தெரியாமல் இருக்குது. அப்பாவுக்கும் தெரிஞ்சுக்கு வேணே. அப்படி அங்கே தெரியுமே ஜீவாவுக்கு தெரியுமா? சரி ஜீவா தேவையில்ல இப்போ அந்த அக்கனை கூட தெரியும். அதானே பேர் என்ன? கண்டிக்கா அரண்
ஆதி பேர் என்ன? என்ன பேர் சொல்லுங்க அப்போ சரி அந்த அக்கா வந்து தூக்குறா இல்லைங்களா கால கஷ்டம் வந்துட்டு அப்போ மற்ற அக்காவுக்கு வந்து கால் பண்ணி பார்ப்போம் எத்தனைக்கா இதை வந்து அந்த பொறுப்பான அக்கா வந்து அது ப்ளாக் பண்ணி போட்டாவும் ஹலோ ஓமாக்கா அந்த இப்போ வந்தா பார்க்கலாமாக்கா 6:30 எப்படியா வருவீங்க அங்கே தண்ணி பந்தலுக்கிட்டே வரணும் நீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களோட வீட்டை வந்துட்டு நீங்கள் லொக்கேஷனை கொஞ்சம் சென்ட் பண்ணுவீங்களா வாட்ஸ்அப்பில் ஓமாம் ஓ இருக்கு சரியாக்கா நான் பார்த்துட்டு ஒரு 6 மணி எப்படி வரேன்னாக்கா சரியாக்கா ஓகேக்கா ஓகே தேங்க்ஸ்க்கா வந்துட்டு அந்த அக்கா வந்துட்டு வேலையாக நிற்கிறாங்களா இப்போ ஒரு 6 அப்படி வர சொல்லிக்காங்க வந்துட்டு சரி இருக்குமாக்கா நாங்கள் போவோமே நம்ம சொன்னால் இப்போ வந்துட்டு 5:21 ஆகுது வந்து சரியாக இருக்கேன் இப்போ நாங்கள் வந்துட்டு வலுக்கிட்ட போவோம் அந்த அக்கா வீட்டை வந்து சொன்னால் அந்த அக்கா வந்துட்டு வர சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு பக்கம் பயமாக இருக்குண்ணா சரி பார்த்து சொன்னால் இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ மெயின் ரோட்டால் வந்து போய்கொண்டு இருக்கோம் என்னுடைய வீடெல்லாம் வந்து தாண்டிட்டு போய்கொண்டு இருக்கோம் அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ சந்தோஷமாக இருக்குமே நல்ல வீடுன்னு சொன்னால் ஓகே இருக்குமான்னு சொல்லிடுறேன் அக்கா மக்கள் நல்ல அயல்கள் இருந்து நல்ல மாதிரி போய் பார்த்தவங்களுக்கு பிடிச்சா சந்தோஷம் ஆனால் உண்மையில அதை தாண்டி என்னன்னு சொல்கிறேன் எங்களை அந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு இப்படி ஒரு வீடு இருக்கான்னு சொல்லி சொன்னதுக்கு அந்த அக்காவுக்கு நன்றி சொல்லுவேன் தங்கச்சியோ அக்காவோ யாரோ இப்போ தங்கன்னு சொன்னால் இப்போ கடையில் வந்துட்டு இப்போ ஆஞ்சி குட்டி போடுறீங்க ஜோக்கெட் வாங்கிக்கணும் எனக்கு ஒரு கிக்கோலா நான் வந்து சோடா வந்து குடிக்கிறேன் எல்லாம் வந்து விட்டு ஆச்சு சுகர்ன்ற வழியா அப்படியே வீடியோவில் காட்டுவோமா பிரச்சனை இல்லை காட்டுக்கு போகலாம் ஆட்டோ உங்க நிற்கிறாங்க அனுப்பாங்க இல்லை அனுப்பாங்க கிக்கோலா நான் வந்து இப்போ சோடா குடிக்கிறேன் அந்த சோடா வந்து குடிக்கிறாங்க அப்பா போகலாம் பாடுங்க போகலாம் அது வேலை முடிச்சு போகுது எங்கள் அப்பா பக்கத்தில் வேலை செய்கிறது காட்டுட்டு எங்க போறீங்க வேலை முடிச்சு போறீங்களா சாப்பிடுவோம் கூட நான் போட்டலாம் வீடியோ அப்பா போன இல்லைப்பா அது நின்று நான் வீடு ஒன்று பார்க்க போகிறேன் வீடு நல்ல ஒரு வீடு ஒன்று இருக்குதான் போய் பார்த்து நான் பார்த்துட்டு வரேன் வந்துட்டு உங்களை குடிக்கிறோம் பார்க்குறக்கு என்ன சரி பாருங்க சரிப்பா சோடா வச்சுப்பாங்க அப்பா நாளைக்கு வெஜ்ஜு தானே சோடா வச்சு கூட வேணேன் அப்படிங்க சாப்பிடுங்க நான் போட்டு கூட வரேன் திறப்பு துறப்பு சரி வரேண்ணா அது வேலை செஞ்சுட்டு வந்து ஓகே பாருங்க அப்பா அப்பாவுக்கு இப்போ ஃபுல் ட்ரெஸ் தான் என்ன சொல்ல வேலை இல்லை தான் இருந்துட்டு அப்பான்னு தான் இந்த வெயில் காலம் ஃபுல்லாக வீட்டுக்கு இருந்துட்டு நல்லா போயிட்டு கரமா அந்த அம்மாஜி ஒன்று தூக்க போகிறானா நித்தாடுறா அண்ணா நித்தாடுறா அவனை சோறு அடிக்கிறாங்க அது என்ன செஞ்ச நீங்கள் ஒன்றும் இல்லையா அது விளாடுதுல பெரியதில்ல சோடா நல்லா குடிப்பீங்க என்ன பழைய பட் இன்னும்
விளாம்பலத்துக்கு நிற்கிறாங்களா? ஒவ்வொரு சீசன் வந்தா பிள்ளைகளை காணலாம். விளாம்பலம் ஆய்ந்தால் 3 பேர் மரணம். விளாம்பலம் ஆயிர கண்டால் 3 நாள் மறிய. ஒழுக்கால போற தண்ணி பந்தல் இருக்காமா? நேரா நேரா போடுங்க. அந்த மாடு எங்க இருக்குன்னு சொன்னா தெரியாது. கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தெரியாது. அம்மா தெரியும். கேள்விப்பட்டிருக்கேன். வள்ளிவிட கோயிலுக்கு போறேன். பல்வகை கோர்படுது. அங்கே இருக்கு தண்ணி பந்தல். ஓ, அங்க அதுதான் அந்த மாயாட்டு சிலை எல்லாம் இருக்கு. அவன் இங்கே இல்லையா? இல்ல. ஐயா தண்ணி பந்தல் அது ஆமிக்காமுக்கு பக்கத்து தேங்க்ஸ்யா. அதான் அம்மா இங்கே வளர்த்துக்கலாம் போகிறான். ஆமிக்காம பக்கத்து தான் இருக்குது தண்ணி பந்தல். தெரியுமா கேள்விப்பட்டுதான் எவ்வளோ போகணும். இறக்கம் இல்லை. முதலே டியூஷன் இருக்குண்ணேம்மா. அண்ணா அவருக்கு அங்கே ஆட்டணுன்னு தெரியுமே. எங்கட ஆட்டணுன்ற இடம் ரெண்டு கடவுள் சங்குப்புட்டி படம். இப்போ ஓடுதுன்னா ஹலோ ஓமாக்கா என்னன்னு சொன்னால் இப்போ நான் அம்மாவோட ஒரு அலுவலாக வந்துட்டு வெளியால் வந்தேன் நான். அப்போ அதனால் அந்த தண்ணி பந்தல் அடியெல்லாம் வந்து நிற்கிறேன். அந்த நீங்கள் அந்த இடத்த கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கள் நம்மளை பார்த்துட்டு போகிறோமாக்கா. அந்த டபுள் கேட் போட்ட வீடு, அந்த ஒரஞ்சு கலர் கேட்டு. குமார் சமாட்டியோ? ஓ, அங்கே நிற்கிறோம். ஆ சரி, அப்போ தெரியலக்கா. புது பேராக கிடக்கு. மூந்தண்ணேன்னு சொல்லி அவரா? சரி சரி, அப்படி கேட்டுட்டு அப்படி இல்லையே சொன்னாக்க நான் ஒரு 6 எப்படி வரலாமா சொன்னால் நாளைக்கு ஒரு மார்னிங் எப்படி வந்தால் பார்க்கலாமா? வாட்ஸ்அப் இருக்கா அம்மாண்டைக்கு? சரி அனுப்புங்கக்கா பாப்பா. அப்படி சொன்னால் நான் நாளைக்கு வரக்கூடிய மாதிரி எனக்கு ஜஸ்னா கொஞ்சம் போகலையா அலுவலுக்காக்கா. சரியா கேட்டு பார்க்கணும். ஓகே, பார்த்து சொன்னா அந்த அக்கா சொன்னா
பயமாக்குறது ரேக் அடிச்சதே நான் முடிஞ்சு போகிறேன். புண்ணுக்கு அம்பிடுவாங்களா அது புண்ணுக்கு தான் விடுவாங்க. அந்த அக்கா வந்து பேர் சொல்லியிருந்தாங்க அந்த அக்காவுக்கு நான் சொல்லியிருந்தேன் வந்துட்டு லெஃப்ட்னா போக வேண்டிய ஒரு சின்ன தகவல் சொன்னேன். அப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து போகணும். அந்த அக்கா வந்து எங்கள் அளவு போக மாட்டேன். அந்த ஏரியா வந்து வேண்டாம் அந்த அக்கா ஏதோ எங்களுக்கு அந்த வெளிநாட்டில் இருக்க அக்கா கூட வந்து சொல்லியிருந்தா வந்துட்டு சொல்லி நான் வந்து இப்படி அந்த வீடு இருக்குன்னு சொல்லி அப்போ சரி ஓகே அந்த அக்காவுடைய கதையை கேட்டு நான் வந்துடுறாங்க. பிரச்சனை இல்லை உண்மையிலே அந்த அக்காவினுடைய அன்புக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா அப்படி அவளுக்கு வந்து என்னென்னு சொல்லி வழியாக தெரியல. ஆனால் சொல்லிக்காங்க மட்டும் அந்த வீடு வந்து ரொம்ப எங்களுக்கு பிடிக்கிற வழியால் நாங்கள் இப்போ எங்களுடைய வீடு வந்து நாங்கள் திரும்பி போய் சென்று கொண்டிருக்கிறோம். வேலைக்கு ஆட்டோ இல்லை என்னென்ன சொன்னால் அந்த இடம் வந்து எங்களுக்கு பிடிக்கலன்னு அது அவங்களே அவங்கள நேசிச்சவங்க சொன்ன அக்காவுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஆனால் அந்த இடம் வந்து அந்த அந்த அக்காவுக்கு சொன்ன வீட்டுக்கிட்ட தான் இப்போ ஒரு கிட்டல வந்து அம்மா ஒரு ஐயா வந்து சாக்கொண்டவங்க. இப்போ அது வந்து எங்களுக்கு பயமாக கிடக்குது. அதனால அந்த இடம் வேணாம். இல்லை உண்மையிலே வந்துட்டு எப்படி சொன்னால் அந்த அக்கா சொன்ன வீட்டுக்கு பக்கத்தில் வந்து அந்த ஒரு அம்மாவையும் ஒரு ஐயாவையும் வந்துட்டு இப்போ அடித்து சாக்கொண்டு கொலை ஒன்று நடந்தேன்னு அப்படின்னு தெரிஞ்சாலும் வந்துட்டு சரியான பயமாக இருக்குது. அந்த வீடு வந்து நான் வேண்டாம் உங்கள்கிட்ட வந்து அந்த எங்களோட வீடியோ பார்த்து நேசிச்சு சொன்னாங்க. நன்றியை வந்து இந்த இடத்துல அவங்க சொல்லி கொண்டு சொன்னாங்க. வந்து நேசிச்சு இப்போ வந்து எங்களுக்கு நிறைய சொல்லிதான் வந்துட்டு அந்த அக்காவுக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லி கொண்டு இப்போ நாங்கள் எங்களுடைய வீட்டை வந்துட்டு போவோம். அப்போ கேட்டு ஒரு ஆள் வந்துட்டு இப்படியே வந்து இதாக வந்து கற்கொலை ஸ்கூலில் வந்துட்டு இந்த பக்கம் திரும்பிங்க சொன்னால் எங்களுடைய வீடு வந்து வரும். அப்போ எங்களுடைய வீடியோ வந்து நாங்கள் இதோட முடிச்சு